Chapter 1 Matrices and Determinants of Class 11 Business Maths TN Samachir. Class 11th class ஓட Business Maths first chapter தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Matrices and Determinants தான் நமக்கு first chapter. Chapter number 1 என்னமா Matrices and Determinants. Matrices and Determinants. So, the matrices பார்த்தீங்கன்னா already you have familiar in it. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே இதை படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸ்னா என்ன, மேட்ரிசஸோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இல்லை மேட்ரிசஸோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதோட ப்ராடக்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேட்ரிசஸில் 10th நம்ம படித்த கான்செப்ட். இப்போ நமக்கு நியூ கான்செப்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்மினன்ஸ் தான் இங்கே நியூ கான்செப்ட். அப்போ மேட்ரிசஸும் டிட்டர்மினன்ஸும் வேறு ஏன்னா டெஃபினட்டாக மேட்ரிசஸும் டிட்டர்மினன்ஸும் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான். பட் ஆனால் டிட்டர்மினன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ஸை ஃபார்முலேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதனால் மேட்ரிசஸோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, டிட்டர்மினன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மேட்ரிசஸ் நமக்கு ஃபெமிலியரான கான்செப்ட். மேட்ரிசஸ்க்கு அப்புறம் தான் டிட்டர்மினன்ஸ். மேட்ரிசஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிட்டர்மினன்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம எல்லா மேட்ரிசஸையும் கன்வெர்ட் பண்ண முடியுமானா கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த மேட்ரிசஸில் ஈக்குவல் ஆர்டர் ரோ இருக்கிற மேட்ரிசஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிட்டர்மினன்ஸுங்கிற ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் பேசிக்ஸாக மேட்ரிசஸை பற்றி ஒரு சில ஐடியாஸ் நம்ம புக்லேயே டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிசஸோட பேசிக்ஸை கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து டிட்டர்மினன்ஸுக்கு உள்ளே போகலாம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த டிட்டர்மினன்ட்னா என்ன, இந்த டிட்டர்மினன்ட்டை யார் இன்வென்ட் பண்ணாங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிட்டர்மினன்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி வே ஆஃப் கால்குலேட்டிங், அவ்வளோதான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஈஸி வே கால்குலேஷனுக்காக தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதை இண்டிவிஜுவலாக யார் கண்டுபிடிச்சாருன்னா கிராமருங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிச்சா? கிராமர்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, இதை தனியே ஒரு ஆளாக கண்டுபிடிக்கிறாரு. புரியுதுங்களா? டிட்டர்மினன்ட் வாஸ் இன்வென்டட் பை கிராமர்ங்கிற ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. இது எதுக்காக யூஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 2x + 3y = 5 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அடுத்து 3x + 2y = 5 ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எலிமினேஷன் மெத்தடோ இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தடோ நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிப்போம். அவர் என்ன பண்ணுறாருன்னா கிராமர்ன்றது இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுறாரு, 2 3 3 2 யூஸ் பண்ணுறாரு. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாரு. தென் இந்த எக்ஸோட பிளேசஸில் 5 5 வச்சுக்கிறாரு. 5 5 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சுக்கிறாரு. இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யோட இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறாரு. அப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சுட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த 5 5 அப்ளை பண்ணுறாரு. இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறாரு. ஆன்சர் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணுறாரு. எதை டிவைட் பண்ணுறாரு நல்லா பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை இதால் டிவைட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. இந்த செகண்ட் ஆன்சரை இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை டிவைட் பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒய் கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மெத்தடை கிராமருங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. எதுக்கு, ஈஸி வே ஆஃப் சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன்ஸோ இல்லை 3 ஈக்குவேஷன்ஸோ கொடுத்தானா அது எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு ஈஸி மெத்தடை இந்த டிட்டர்மின் மெத்தடில் என்ன பண்ணாரு, சால்வ் பண்ணி காட்டுறாரு. அது செய்கிறது யாருன்னா கிராமர். அதுக்கப்புறம் தான் இது நல்லா டெவலப் ஆகி அதிகமான யூசேஜஸில் வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, x1 y1 x2 y2 x3 y3ன்னு 3 given points. இந்த 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 எடுத்துக்கலாம். x3 y3 இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது நம்ம 10th நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half of triangle, area of triangle equal to half of x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1. அடுத்து plus என்ன பார்த்தோம், plus x3 into y1 minus y2. இந்த ஃபார்முலா பார்த்தோம். இந்த ஃபார்முலாவில் x1 y1 x2 y2 x3 y3 பாயிண்ட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப we will get the area of the triangle. இந்த கிராமர் என்ன பண்ணாருன்னா இதே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா area of triangle equal to half of determinant. இந்த x1 y1 இங்கே எழுதுறாங்க. x1 y1 x2 y2 x3 y3 1 1 1 எடுக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் மெத்தடில் இந்த பண்ணுறது ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இப்படி போகிறத விட இப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தடில் வந்து ஏரியா கால்குலேட் பண்ணுறதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் த டிஃபிகல்ட் ப்ராப்ளம் தான் என்ன பண்ணுறாங்க, டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது இண்டிவிஜுவலாக யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கிராமருங்கிறது கண்டுபிடிச்சாங்க. இதில் நம்ம எப்படி சம்ஸ் போகிறதுன்னு லேட்டராக டூ ஃபார் யூ நம்ம பின்னாடி அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கிராமர் யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்மினன்ட்ங்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம மேட்ரிசஸ் பற்றி கொஞ்சம் தெளிவான ஐடியாஸோட டிட்டர்மினன்ட்குள்ளே உள்ளே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மினன்ட்னா ஒன்றும் இல்லை, டிட்டர்மினன்ட் இஸ் நத்திங் பட் என்னது, ஒரு ஈஸி வே ஆஃப் ஃபைண்டிங் த சொல்யூஷன் ஆஃப் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், இல்லை ஈஸி வே ஆஃப் ஃபைண்டிங் சொல்யூஷன் ஆஃப் அ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிவன் 3 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி தான். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு மேட்ரிசஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சுட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மேட்ரிக்ஸ்ங்கிறது என்ன, நீங்கள் யாராவது ஃபெமிலியர், நம்ம வந்து நல்லாவே படிச்சுட்டு வந்திருப்போம். டெஃபினட்டாக 10th ஸ்டாண்டர்டில் படிக்காத யாருமே படிக்காமல் விட்டுருக்க மாட்டாங்கன்னா அது எந்த சாப்டர்னா அது மேட்ரிக்ஸாக இருக்க முடியும். அப்போ மேட்ரிக்ஸ் ஏன்னா இது இருக்கிறதுலே ஒரு ஈஸியான டாபிக் கூட. அதே போல் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரலாம் அப்படின்னா அந்த இது சாப்டர் வந்து மேட்ரிக்ஸ் சாப்டர். இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிக்கிறவங்களுக்கும் இல்லை கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மேட்ரிக்ஸ் தான் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. சரி, இப்போ மேட்ரிக்ஸ்னால் என்ன, மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் என்ன, இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ், இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்டாங்குலர் வேலை அரேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். சரி, அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இப்போ A1 A2 A3 இந்த ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி டிஇஎஃப் இது கூட ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் என்க்ளோஸ்டு பை பிராக்கெட்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், என்க்ளோஸ்டு பை எப்படி எல்லாம் பிராக்கெட் பண்ணலாம், க்ளோஸ்டு பிராக்கெட்டாக இருக்கலாம். என்க்ளோஸ்டு பை க்ளோஸ்டு ஆர் ஓப்பன் பிராக்கெட்ஸ், ஓப்பன் பிராக்கெட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி எழுதலாம், ஆர் ஏபிசி டிஇஎஃப். சரி, இந்த ஏபிசிடிஇஎஃப்லாம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இந்த ஏபிசிடிஇஎஃப் ஜிஆர்னோட இந்த டிஇஎஃப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஏபிசி டிஇஎஃப் இதுக்கெல்லாம் பேர் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் பேர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ இது எப்படியெல்லாம் இருக்கலாம்னா எய்தர் தே ஆர் ரியல் நம்பராக இருக்கலாம், தே ஆர் ரியல் நம்பர்ஸாக இருக்கும், ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா, எய்தர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது என்ன சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நமக்கு ஒரே ஒரு டாப்பிக்கில் 12th உங்களுக்கு வரும். பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்தவரை 12th ஒரே ஒரு டாப்பிக்கில் இன்ட்ரூஸ் பண்ணுவோம், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ ரியல் நம்பருங்கிறது என்ன, ரியல் நம்பர் வந்து நம்ம படித்த எல்லா நம்பர் என்னென்னலாம் படிச்சிருக்கோம், நேச்சுரல் நம்பர் படிச்சிருக்கோம், ஹோல் நம்பர் படிச்சிருக்கோம், அப்புறம் இன்டீஜர் படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ரேஷனல் நம்பர் படிச்சிருக்கோம். அடுத்து தனியாக பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர்னு ஒரு தனி செட் இருக்குது நமக்கு. இந்த இரேஷனல் நம்பர் செட்டோ இந்த ரேஷனல் நம்பர் செட்டு ரெண்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரியல் நம்பர். அப்போ நீங்கள் படித்த எந்த நம்பர் வேணாலும் இதுக்குள்ளே வரலாம். நீங்கள் இது வரைக்கும் ரியல் நம்பர்ஸ் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்குள்ளே எந்த நம்பர் வேணாலும் இதுக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். பட் இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ அரேஞ்ச் பண்ணுறப்ப ரெக்டாங்குலர் அரேஞ்ச் பண்ணுறப்ப எப்படி இருக்கலாம் பாருங்க, ஹரிசாண்டலாகவும் நம்பர்ஸ் வரும், வேர்ட்டிக்கலாகவும் நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்போ ரெண்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, வெர்டிகல். நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்றப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா therefore matrix is a rectangular arrangement of numbers enclosed by closed or open brackets whose entries are real numbers or complex number. உள்ளுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் என்ன இருக்கலாம், ரியல் நம்பராவோ காம்ப்ளெக்ஸ் நம்பராவோ இருக்கலாம். சரி, இப்போ மேட்ரிக்ஸோட டைப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி there are two type of entries. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹரிசாண்டலா அதோட என்ட்ரிஸ் இருக்கு, வெர்டிகலா அதோட என்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னோம். இப்போ பாருங்க, ஹரிசாண்டலா என்ட்ரிஸ் இருக்கு ABC DEF, இதெல்லாம் என்னது, ஹரிசாண்டல் என்ட்ரிஸ். ஹரிசாண்டலா பாருங்க ABC இருக்கு, ABC DEF. இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலாவும் நம்பர்ஸ் இருக்கு, வெர்டிகலாவும் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஹரிசாண்டலா இருக்க நம்பர்ஸ் ரோஸ்னு சொல்லுவோம். ரோஸ் இஸ் நத்திங் பட் horizontal entries of a matrix. Horizontal entries of a matrix are known as rows. Columns nu onu solluvom. Columns is nothing but the vertical entries. Vertical entries of a matrix are known as columns. Horizontal entries are rows, vertical entries are columns. So this ABC is known as row 1.
there are two rows. The first one is known as row 1, second one is known as row 2. This is row 2, this one is row 1. And here we have three columns named from left to right. This is C1, C2 and C3. இது first column சொல்லுவோம், second column, third column சொல்லுவோம். இப்போ இங்கே இருந்தால் போல இது first column, second column, third column, first column, second column, third column, first row, second row சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு row, 2 columns இருக்கு, 3 columns இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ஆர்டர்னு ஒன்று சொல்லுவோம். ஆர்டர் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன்ட் பை நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் இதை பைன்னு படிக்கணும், கிராஸ்ன்னு படிக்கக்கூடாது, பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ ஆர்டர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரோ பை நம்பர் ஆஃப் காலம். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோ இருக்குது, இதில் 2 rows இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோ இருக்குது, 3 இருக்கு. அப்போ 2/3 தான் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபைன் பை நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. தென் கிராஸ் ஆர் பைன்னு படிங்க, அதை கிராஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ மேட்ரிக்ஸ்னா ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ். அந்த என்ட்ரிஸ் எப்படி இருக்கும், எதர் ரியல் நம்பராகவோ இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பராகவோ இருக்கும். என்க்ளோஸ்டு பை ஓப்பன் ப்ராக்கெட் இல்லை க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கும். அடுத்து அதில் ஹரிசாண்டலாக வரதெல்லாம் ரோஸ்ன்னு சொல்லுவோம், வெர்டிக்கலாக வரதெல்லாம் காலம்ஸ் சொல்லுவோம். ஆர்டருங்கிறது எப்படி இருக்குனாக்க நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரோ கவுண்ட் பண்ணி எழுதுறோம், அப்புறம் பை காலம்ஸை கவுண்டர் பண்ணி எழுதுறோம். அவ்வளோதான், இதான் வந்து ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அடுத்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 4/4 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்க்கலாம். நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்கும், 4/4லாம் வந்திருக்காது. பட் மேட்ரிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்கு. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்போ A 2/2 மேட்ரிக்ஸ்னா 2 × 2 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ A11, A12, A21, A22ன்னு இருக்கும். அடுத்து A 2/3 மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும், 2 3 தான் 6 எலிமெண்ட்டு, 2 row இருக்கணும், 3 columns இருக்கணும். A11, A12, A13, A21, A22, A23ன்னு இருக்கும். அடுத்து A 3/2 மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இட் ஹேஸ் 3 row 2 column, 3 row வரணும். A11, A12, A21, A22, A31, A32ன்னு வரும். இது என்னது, 3 row 2 columns. அப்போ A 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 3 row 3 columns. A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A32, A33. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th ஃபெமிலியரான கான்செப்ட் தான். அப்போ ஜென்ரலாக வந்து ஒரு M cross n மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குனாக்க A M cross n அப்படின்னு எடுத்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ் M rows. M rowsனா எவ்வளோ இருக்கும், M நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ N காலம்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும், M rows. இட் கண்டெய்ன்ஸ் M rows and N columns. இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே M number of rows, N number of columns இருக்கும். அதுதான் என்னது A M cross N மேட்ரிக்ஸ். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் என்னன்னு பார்த்துடலாம் அட் அ கிளான்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் என்னென்ன மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள்ட்ட, நான் ஃபர்ஸ்ட் லைனை எழுதுறேன், அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ரோ மேட்ரிக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, ரோ மேட்ரிக்ஸ். செகண்ட் ஒன்று காலம் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஒன்று பார்த்தோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபோர்த் ஒன்று என்ன பார்த்தோம், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஃபிஃப்த் ஒன் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம், டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்துருப்போம் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். யூனிட் ஆர் ஐடென்டிட்டின்னு பார்த்துருப்போம், யூனிட் ஆர் ஐடென்டிட்டி பார்த்துருப்போம். அடுத்து என்ன, இத்தனை ஜீரோ மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். சரி, இவ்வளோ இருக்குது நமக்கு டைப்ஸில். அடுத்து பார்த்தா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அடுத்து பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். சரி, இது எல்லாத்தையும் நம்ம கடற்கரை ஈஸியாக எக்ஸ்பிளைன் ஷார்ட் டேர்மில் ஷார்ட் பீரியடில் நம்ம அடுத்து வந்து போகலாம் டாப்பிக்கில். ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ரோ. இதில் ஒரு ரோ மட்டும் இருக்கணும். ரோ வந்து 1 இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். காலம்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம். பட் ரோ மட்டும் ஒன்லி 1 ரோ இருக்கணும். மேட்ரிக்ஸ் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 ரோ இஸ் நோன் அஸ் ரோ மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கலாம். இதில் காலம் எவ்வளோ வேணால் வரலாம். பட் ரோ வைஸ் பார்த்தா ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ரோ மேட்ரிக்ஸ். சரி, அடுத்தது காலம் மேட்ரிக்ஸ் வருவோம். காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன, நமக்கு
இங்கே எப்படி ரோ மேட்ரிக்ஸில் 1 ரோ இருக்கணுமோ அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ் இருப்ப காலம் மட்டும் 1 இருக்கணும், மெனி நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம். அப்போ இட் ஹேஸ் மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஒன்லி 1 காலம், இட் ஹேஸ் ஒன்லி 1 காலம். இதுக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கணும், பட் மெனி நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 1 2 3 எக்ஸட்ரா நம்ம அப்படி எழுதிட்டே போகிறோம்னா இதில் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு காலம், ரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஆக்சஸ் டிஃபரெண்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுனா தட் இஸ் நோன் அஸ் காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். பட் ரோ மேட்ரிக்ஸில் ரோ 1 மட்டும் இருக்கும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இட் ஹேஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோவும் காலமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் நம்பரில் வரப்ப அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தான் 2 3 5 - 7 அல்ல 1 2 3 2 3 5 7 8 -1. ரோ 2 காலம் 2 அப்போ ஈக்குவல் வருது. இங்கே ரோ 3 காலம் 3 அப்போ ஈக்குவல் வருது. அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வர மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயராக இருக்கும், அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா the next one diagonal matrix, triangular matrix. triangular matrix என்னன்னா பார்த்தீங்கன்னா triangle ஷேப்ல 0 ஃபார்ம் ஆயிருக்கு அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள. இந்த triangular matrixல ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து upper triangular, இன்னொன்று வந்து lower triangular சொல்லுவாங்க. there are two triangular matrices. பார்த்தீங்கன்னா டயகனலுக்கு கீழே 0 வந்திருக்கும். இப்போ நான் 1 2 3 நம்பர் எடுத்திருக்கேன். அப்போ அந்த கீழே இருக்கிற எலமெண்ட்லாம் வருங்களேன், டயகனல் எலமெண்ட்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். இங்கெல்லாம் ஏதோ நம்பர் இருக்கும், -1 5 2 7 எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த டயகனலுக்கு பிலோ பார்த்தீங்கன்னா 0 வந்திருக்கும். அப்போ பிலோ 0 வந்தால் இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. பிலோ 0 வந்தால் என்னது, அப்பர் ட்ரையாங்கிள். இது டயகனலுக்கு மேலே வரலாம். இது 1 2 3 மேட்ரிக்ஸில் இப்போ என்ன இங்கெல்லாம் 0 வருது, அப்படி எடுத்துக்கலாம். அப்போ கீழே வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, இதெல்லாம் நான் 0 3 5 -7 ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இது பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்குலர். இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதை வச்சு சொல்லுங்க. நம்பர்ஸ் டயகனலுக்கு அப்பரில் இருந்துச்சு, திஸ் இஸ் அப்பர் ட்ரையாங்குலர். நம்பர்ஸ் வந்து நான் ஜீரோ நம்பர்ஸ் வச்சுக்கலாம். நம்பர்ஸ்னா 0 நம்பர்ஸ் தான். நான் ஜீரோ என்ட்ரிஸ் வந்து டயகனலுக்கு மேலே இருந்தால் அப்பில் இருந்துச்சுன்னா அப்பர் ட்ரையாங்குலர். நான் ஜீரோ என்ட்ரிஸ் வந்து டயகனலுக்கு பிலோ இருந்துச்சுன்னா இது லோவர் ட்ரையாங்குலர். புரிஞ்சுக்கலாம். இது பேர் அப்பர் ட்ரையாங்குலர். திஸ் இஸ் அப்பர் ட்ரையாங்குலர் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, லோவர் ட்ரையாங்குலர் சொல்லுவாங்க. இது பேர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை டயகனல் மேட்ரிக்ஸ்னாக்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர்ற இந்த 3 மேட்ரிசஸ் எது நமக்கு, டயகனல், ஸ்கேலார், யூனிட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட், இந்த 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா. டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், அரேஞ்ச்மெண்ட், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படின்னா அர்த்தம் இந்த 3 மேட்ரிக்ஸ்லையும் 3 மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்ங்கிறது என்ன, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போது அதில் டயகனல் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டயகனல் மேட்ரிக்ஸ்னா அது ஸ்பெஷலாக டயகனல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். டயகனலில் மட்டும் அட்லீஸ்ட் 1 நம்பர் நான் ஜீரோவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 0 0 இருக்கலாம், ஆர் இப்போ -1 2 0 வந்துருக்கலாம். அதில் இது எல்லாமே என்னவா இருக்கலாம் உங்களுக்கு, நான் ஜீரோவாக இருக்கலாம். இப்போ 2 -10 100 11 வச்சுக்கலாம், இப்படி இருக்கலாம். சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த டயகனல் இதுவும் டயகனல் தான், இதுவும் டயகனல் தான். அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னா டயகனலில் மட்டும்தான் நான் ஜீரோ நம்பரே இருக்கணும். அது ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை 2 நம்பர்ஸ் நான் ஜீரோவாக இருக்கலாம், இல்லை 3மே கூட நான் ஜீரோவாக இருக்கலாம். அப்போ அதர்லாம் என்னவா இருக்குது சார்னா மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே என்னவாயிடும் உங்களுக்கு, 0வாக தான் இருக்கணும். புரியுதுங்களா. அப்போது டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸப்ட் த லீடிங் டயகனல். இந்த டயகனல்னால் 2 டயகனல் இருப்பா, அதில் லீடிங் டயகனல் தான் எடுக்கணும். எக்ஸப்ட் லீடிங் டயகனல். லீடிங் டயகனல் தவிர மற்ற டயகனல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் உங்களுக்கு, மற்ற எலமெண்ட்ஸ் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் தவிர அதர் எலமெண்ட்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும். அப்படின்னு தான் அது பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். அப்போ டயகனல் 0 வரலாம் சார், வரலாம். ஆனால் டயகனல் அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா -1 2ங்கிற 2 நான் ஜீரோ இருக்குல்ல, 3மே என்னவா இருக்கலாம் நமக்கு, நான் ஜீரோவாக இருக்கலாம். பட் அதர் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ டயகனலும் பார்த்துட்டோம். சரிங்களா. அப்போ என்னென்ன பார்த்தோம், ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னது, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்க, டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும்.
ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ்னா அப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஏன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் டயகனல் மேட்ரிக்ஸே வருது. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் சொன்னால் இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே டயகனலில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா, டயகனல் வந்து ஒரு நான் ஜீரோ என்ட்ரி இருந்தால் போதுன்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு? டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு. ஆனால் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வரப்ப இந்த டயகனலில் வர நம்பர்லாம் ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா டயகனல் மேட்ரிக்ஸ். பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே 2 2 2 இல்லை √5 √5 √5 இல்லை -7 -7 -7 இந்த மாதிரி டயகனலில் வர நம்பர்லாம் ஒரே மாதிரி நம்பராக வந்துச்சுன்னா அதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? டயகனலில் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்குது, மீதி எலமெண்ட் எல்லாமே ஜீரோ எலமெண்ட் இருந்தால் அது டயகனல் மேட்ரிக்ஸ். அதே டயகனல் மேட்ரிக்ஸில் அந்த டயகனல்லாம் ஒரே மாதிரி நம்பர் வந்துருச்சு, மீதி நம்பர்லாம் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லுவோம்னா, இந்த ஈக்குவல் நம்பர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஈக்குவல் நம்பர்ஸ்லாம் ஒன்னை ஃபாலோ பண்ணுறப்ப ஒன்னை ஃபாலோ பண்ண மட்டும் இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் நேம். என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. இந்த டயகனலில் 1 மட்டும் வரணும். இப்படி 1 வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லை ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட இந்த டயகனல் நம்பர்ஸ்ல ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த ஈக்குவலாக வராமல் அது ஒன்னா மட்டுமே வருது, ஈக்குவல்ன்ற கேஸில் 1 மட்டும் வரணும், மற்ற நம்பர் எதுவுமே வராமல் இருந்தா அதுக்கு பேர் என்னது? நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ். இதுவும் ஒரே கேஸ் தான், 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இந்த மாதிரி டைப்புக்கு என்ன சொல்லுவோம்? யூனிட் மேட்ரிக்ஸ் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரி, இது நீங்கள் படிச்சதான். ஜீரோ மேட்ரிக்ஸ்னா அப்போ என்ன சார்? ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து இப்படி தான் ஒரு ஆர்டர் இருக்கணும்னு இல்லை. நல்லா பாருங்க, டயகனல் ஸ்கேலார் யூனிட் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஆனால் ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது எந்த ஆர்டரில் வேணாலும் வரலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிறதுலாம் எப்படி வேணாலும் வரலாம், எந்த ஆர்டர், இட் மே ஃபாலோ எனி ஆஃப் த ஆர்டர். ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருக்கும். இது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ், இது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ், இது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ், இது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ், இது கூட ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். அப்போது ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் என்னது? இட் மே பி ஆஃப் எனி ஆர்டர் பட் ஆல் தி என்ட்ரிஸ் ஆர் ஜீரோ. ஒரு மேட்ரிக்ஸோட எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ 8 1 முடிச்சிட்டோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்போஸ் வந்து வெரி சிம்பிள் திங்ஸ். அப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸோட ரோஸ் எல்லாம் காலமாவோ இல்லை காலம்ஸ் எல்லாம் ரோஸாவோ இன்டர்சேஞ்ச் எழுதுனா அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னது? டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். பாருங்கள், இப்போ ஏ கொண்டு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், 1 2 3 4 எடுக்கிறேன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது என்னென்னா, இதோட ரோவெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ண காலமா 1 2 ரோவாக இருக்குது, அப்போ 1 2 காலம் எழுதிட்டேன். 3 4 ரோவில் இருக்குது, 3 4 காலம் எழுதிட்டேன். இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்போஸ். அது 2/2க்கும் அதே தான், உங்களுக்கு 3/3 மேட்ரிக்ஸுக்கும் அதே தான். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 -3 இருக்குது. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் என்ன? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு ரோ இருக்குது, அப்போ ஒரு காலம் மட்டும் தான் கிடைக்கும், 1 2 -3. இதான் இதோட டிரான்ஸ்போஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ரோஸை காலமாவோ இல்லை காலம்ஸை ரோவாவோ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் இஸ் நோன் as டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அவ்வளோதாம்மா. பேசிக்காக நமக்கு மேட்ரிக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. என்னது? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இட் ஹாஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ், ஹரிசாண்டல் என்ட்ரிஸ் ஆர் ரோஸ், வெர்டிகல் என்ட்ரிஸ் ஆர் காலம்ஸ்னு பார்த்தோம். டைப்ஸ்னு பார்த்தா ரோ மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு ரோ இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் காலம் இருக்கும். காலம் மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது அப்பர் ட்ரையாங்குலர் லோவர் ட்ரையாங்குலர் பண்ணோம். டயகனலுக்கு அபோவ் நம்பர்ஸ் இருக்குது, நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது, பிலோ ஜீரோ நம்பர் இருக்குனாக்க அது அப்பர் ட்ரையாங்குலர். டயகனலுக்கு பிலோ நான் ஜீரோ நம்பர் தான், அது பேர் லோவர் ட்ரையாங்குலர் பார்த்தோம். டயகனல் மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். லீடிங் டயகனல் தவிர அதர் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். லீடிங் டயகனலில் மட்டும் நான் ஜீரோ நம்பர் இருக்கணும். அது மூணுமே நான் ஜீரோவாக இருக்கலாம், அட்லீஸ்ட் 2 இருக்கலாம், இல்லை மினிமம் 1 இருக்கணும். 1 நான் ஜீரோ நம்பர் இந்த லீடிங் டயகனல். ஆல் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோவாக இருக்கணும். அது டயகனல் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா லீடிங் டயகனலில் மட்டும் ஈக்குவல் நம்பர்ஸ் என்ட்ராகி அதர் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருந்தால் அது பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன? லீடிங் டயகனலில் 1 மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட லீடிங் டயகனலில் டயகனல் வந்துட்டாவே நமக்கு என்னது? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அப்போ அந்த லீடிங் டயகனலில் என்ட்ரிஸ் எல்லாம் 1 இருக்கணும், அதர் எலமெண்ட்ஸ் எல்லாம் 0 இருந்தால் அது பேர் யூனிட் மேட்ரிக்ஸ். லாஸ்ட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ். இட் மே பி ஆஃப் எனி ஆர்டர் பட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் 0. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். ரோவெல்லாம் காலமாவோ இல்லை காலமாவோ ரோவெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா கிடைக்கிறதா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அடுத்து 3 more கான்செப்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ்.
அப்போ டூ மேட்ரிசஸை நம்ம எப்போ ஈக்குவல் சொல்லுவோம் அப்படின்னா டூ மேட்ரிசஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ்னா ரெண்டு மேட்ரிஸை எப்போ ஈக்குவல் சொல்லுவோம்னு பார்க்கணும். டூ மேட்ரிசஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல், ரெண்டு மேட்ரிஸ் ஈக்குவல்னு சொன்னோம்னா they should have equal order and the corresponding elements are equal. இப்போ இதோட ஆர்டர் 2/2 இதோட ஆர்டர் என்ன இருக்கும் 2/2. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லலாம். அப்படி ஈக்குவல் சொல்லணும்னா ஆர்டர் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் பத்தாது, இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதுவே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். இப்போ நாங்கள் 1 எழுதுனா இங்கே 1 இருக்கணும், இங்கே எக்ஸ்ன்னு எழுதுனா இங்கே என்ன இருக்கணும் எக்ஸ் இருக்கணும், அல்ல இங்கே 2 எழுதுனா இங்கே என்ன இருக்கும் 2 இருக்கணும், இங்கே 5 எழுதுனா இங்கே என்ன இருக்கணும் 5 இருக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா இங்கே எக்ஸுக்கு என்ன நம்ம நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பர் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா when two matrices are equal na they should have equal order and the corresponding elements are also equal. அப்படி இருந்தால் தான் ஈக்குவல்னு சொல்லுவோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு எப்போ சொல்லுவோம், அதோட ஆர்டர் ஈக்குவலாக இருந்து அதில் இருக்கிற ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் தேர்ட்னு இப்படி ஒரு நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் எப்போ நடக்கும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் டேக்ஸ் பிளேஸ் when they have equal order. அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ரெண்டு மேட்ரிஸுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிஸை ஆட் பண்ணணும் அல்ல ரெண்டு மேட்ரிஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு மேட்ரிஸும் ஈக்குவல் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ அடிஷன் எப்படி நடக்கும், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஆட் பண்ணி எழுதுவோம். சப்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் 10th ஃபெமிலியரான கான்செப்ட்ஸா. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஈக்குவல் ஆர்டர் இருக்கணும், பட் இங்கே ஈக்குவல் ஆர்டர் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணலாம், பட் ஈக்குவல் இல்லாட்டியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்களேன். இப்போ ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து m cross n, செகண்டோடது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா n cross pன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் காலமோ இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் காலம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் should be equal to number of row in the second matrix. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே மல்டிப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு மல்டிப்ளை த டூ கிவன் மேட்ரிசஸ். சரிங்களா, ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம்ஸில் இருக்க நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோல் இருக்க நம்பர்னா நம்பர் ஆஃப் ரோஸோ இதில் நம்பர் ஆஃப் காலமும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் மல்டிப்ளை பண்ணவே முடியும். அவ்வளோதான். இப்போ அதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது டிட்டர்மினன்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே போல் டிட்டர்மினன்ட்டுக்கு மேட்ரிக்ஸ்க்கு என்ன வேரியேஷனுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் என்க்ளோஸ்ட் பை பேராந்தசிஸ் சொல்லியிருக்கோம். ரைட். இப்போ மேட்ரிக்ஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது, பட் எல்லா மேட்ரிக்ஸுக்குமே டிட்டர்மெண்ட் வந்து கிடைக்காது. அப்போ டிட்டர்மெண்ட் நமக்கு அப்ளை பண்ணணும்னா டிட்டர்மெண்ட் எப்படிப்பட்ட மேட்ரிசஸ் அப்ளை பண்ண முடியும்னா ஒன்லி ஃபார் த ஸ்கொயர் மேட்ரிசஸ் தான் நம்ம டிட்டர்மெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போது டிட்டர்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்குன்னா இப்போ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எலமெண்ட்ஸு ப்ராக்கெட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம், அது ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ இல்லை ஓப்பன் ப்ராக்கெட் வச்சு ஸ்கொயர் பண்ணுறோம். பட் டிட்டர்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராக்கெட்ஸுக்கு பதிலாக ரெண்டு பார்ஸ் பேரல் லைன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நம்பர்ஸை எலமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் டிட்டர்மினன்ட். இப்படி இருக்கிற மேட்ரிக்ஸை இப்படி ப்ராக்கெட்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரல் லைனுக்குள்ளே சரிங்களா ரெண்டு பார்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறத என்க்ளோஸ் பண்ணோம்னா இதுக்கு என்ன இது எப்படி படிக்கணும்னா டிட்டர்மினன்ட் படிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ அதை மேட்ரிசஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் டிட்டர்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி ஆர்டருக்கு தான் ஃபாலோ ஆகும்னா ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஃபாலோ ஆகும். இல்லை இப்படி இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ 3/3 டிட்டர்மெண்ட் எப்படி இருக்குன்னா ரெண்டு பேரல் லைன் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணி என்க்ளோஸ் பண்ணணும் 4 5 6 7 8 இதுக்கு பேர் தான் என்னது டிட்டர்மினன்ட். சரிங்களா? ரைட். அப்போது ஸ்கொயர் மேட்ரிசஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் டிட்டர்மினன்ட் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதர் மேட்ரிசஸ்க்கு டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ டிட்டர்மினன்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுனா டு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். ஆஃப் ஆர்டர் என்னன்னா ஈக்குவல் ஆர்டரில் இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னாவே உங்களுக்கு ஈக்குவல் ஆர்டர் தான். ஆஃப் ஆர்டர் என் வித் என்ட்ரிஸ் ஆஸ் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ். இதுக்குள்ள நம்பர் இல்லைக்கா ரியல் நம்பரவோ காம்ப்ளெக்ஸ் நம்பரோ இருக்கும். we can associate a number. we can associate a number. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நம்பர் அசோசியேட் பண்ணுறோம். அந்த நம்பர் தான் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி டிட்டர்மெண்ட் ஃபார்முலா போட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இட் ரெடியூசஸ் டு எ நம்பர். இது என்னவோ மாறிடும்னா ஒரு சிங்கிள் வேல்யூவாக மாறிடும். ரெடியூசஸ் டு எ நம்பர். இது ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். அதை நம்ம எப்படின்னு பின்னாடி பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். புரிஞ்சுங்களா?
அப்போ எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் we can associate a number. அந்த நம்பர் தான் என்னது டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ டிட்டர்மினன்ட்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட பிராக்கெட்ஸை எலிமினேட் பண்ணிட்டு அது ரெண்டு பார்க்குள்ள பேரல் லைனுக்குள்ள எழுதிட்டோம்னா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் படிக்கணும். இது மேட்ரிக்ஸ்னு படிக்கணும், இது பார்க்குறப்ப டிட்டர்மினன்ட்னு படிக்கணும். சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸை நம்ம எதுவும் செய்ய முடியாது. என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம், இல்லை மேட்ரிக்ஸ் டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணலாம், அதான் செய்ய முடியும். ஆனால் டிட்டர்மினன்ட் என்ன பண்ணலாம்னா we can reduce, இதை என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நம்பராக நம்மளால கொண்டு வர முடியும். அந்த நம்பர் தான் அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. புரிஞ்சுங்களா? ரைட். அப்போ அது 2/2 இருந்தாலும் ஒரு நம்பராக ரெடியூஸ் பண்ணலாம், 3/3 இருந்தாலும் ஒரு நம்பராக ரெடியூஸ் பண்ணலாம். சரி, அப்போ இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு சொன்னோம்னா இது வந்து டிட்டர்மினன்ட் ஏ. இது பார்த்தாங்க எப்படி படிக்கிறோம்? டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு படிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் ஷார்ட்டா டிஇடி போட்டு ஏன்னு போடுவாங்க. அப்படின்னா எடுத்தோம் டிஇடி மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. புரிஞ்சுங்களா? எப்போதும் மேட்ரிசஸ் வந்து கேல்குலேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? அந்த கேல்குலேட்டர் ஏக்குள்ள என்ன பண்ணுவோம்? ரெண்டு பேரல் லைனுக்குள்ள எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே டிட்டர்மினன்ட் பி. சரிங்களா? இது மாதிரி டபுள் பார் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? மென்ஷன் பண்ணோம் டிட்டர்மினன்ட் பி. அப்போ இது ஒரு நம்பராக ரெடியூஸ் ஆகும், இது ஒரு நம்பராக ரெடியூஸ் ஆகும். அப்போ டிட்டர்மினன்ட் இஸ் நத்திங் பட் என்னது? டு எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒவ்வொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கும் நம்ம ஒரு வேல்யூ அசோஸ் பண்ண முடியும். அசோசியேட்டிங் எ வேல்யூ, தட் வேல்யூ இஸ் நோன் அஸ் அ டிட்டர்மினன்ட் சொல்கிறாங்க. அப்போ இது மேட்ரிக்ஸ், இதுக்கு பேர் டிட்டர்மினன்ட். இது மேட்ரிக்ஸ், இதுக்கு பேர் இது டிட்டர்மினன்ட். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? ரைட், இதான் டிட்டர்மினன்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. மேட்ரிக்ஸ் cannot be reduced to a number but determinant can be reduced to a number. இது வந்து என்ன ஆர்டரில் நடக்கலாம்? மேட்ரிக்ஸ் மே பி ஆஃப் எனி ஆர்டர், பட் டிட்டர்மினன்ட் போடுறது எப்படி? டிட்டர்மினன்ட் எதுக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்குன்னா ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மினன்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஓகே, இப்போ ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. A = ABCD, ஜென்ரல் மேட்ரிக்ஸ் எடுக்கிற ABCD. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A = டிட்டர்மினன்ட் ABCD. அப்போ நம்பராக ரெடியூஸ் பண்ணலாம்னு சொன்னால் அது எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லீடிங் டயகோனல் மல்டிப்ளை பண்ணுங்க A × D. அடுத்து செகண்ட் டயகோனல் மல்டிப்ளை பண்ணுங்க C × B. இல்லாட்டி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கிற ஆன்சர் தான் என்ன இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A. அப்போ இது எப்படி இருக்கலாம்? either equal to 0 or not equal to 0 இருக்கலாம். டிட்டர்மினன்ட் வந்து என்ன வரலாம்? 0 வரலாம், நான் 0வும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் A = ஏதோ நம்பர்ஸ் எடுக்கிறேன், -1 3 5 15 எடுக்கிறேன். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஒர்க் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன வரும் பாருங்க? -1 3 5 15. இப்போ கிராஸ் பண்ணுங்க, -15 ஃபர்ஸ்ட் லீடிங் டயகோனல் மல்டிப்ளை பண்ணும், -15. அடுத்து இது என்னாகும்? +15. சைன் மாற்றணும், மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க? -30. சப்போஸ் நான் இதை +1 வச்சுட்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே +1 வைக்கிறேன். A = 1 3 5 15 எடுத்துட்டேன்னா இப்போ இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் A = ஃபர்ஸ்ட் லீடிங் டயகோனல் 1 × 15 15, செகண்டரி டயகோனல் 5 × 3 15. இடையில என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட். அப்போ என்ன கிடைக்கும்? 0. அப்போ என்ன வரலாம்? இதர் ஒரு 0 ஆன்சர் வரலாம், இல்லை நான் 0 ஆன்சராக வரலாம். சரிங்களா? அப்போ இதுதான் 2/2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. புரியுதா? திஸ் இஸ் -30 is known as the determinant value of this matrix A. 0 is the determinant value of this matrix A. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ -30, இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. அக்கார்டிங் டு த மேட்ரிக்ஸுக்கு வேரியாக அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னாகும்? வேரி ஆகிட்டே இருக்கும். 2 things ஃபாலோ ஆகும். ஒன்று வந்து எதர் 0 வரலாம், இல்லைன்னா நான் 0 இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன்சராக வரலாம் டிட்டர்மினன்ட்டுக்கு. அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ 2/2 மேட்ரிக்ஸை எப்படி டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அப்போ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதோட டிட்டர்மினன்ட்டை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்போது 3/3 டிட்டர்மினன்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணணும்னா அங்கே வந்து மைனர் கோஃபேக்டர்னு ஒரு 2 விஷயம் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த 3/3 டிட்டர்மினன்ட்ஸை எவாலுவேட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? என்னென்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்னன்ற 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மைனர்ஸ் and cofactors. மைனஸ் கோஃபேக்டர்ஸ் 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? 3/3 டிட்டர்மினன்ட்டை எவாலுவேட் பண்ண முடியும். டு எவாலுவேட் 3/3 டிட்டர்மினன்ட், 3/3 டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா we should know minus and cofactors. அதை வச்சு தான் நம்ம போக முடியும். இப்போ மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா?
மைனர். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு 2/2 எடுக்கிறேன். 1 3 5 -5 7 எடுத்துக்கலாம். சரி, இப்போ எவ்ரி எலமெண்ட் வி ஹாவ் அ மைனர் வேல்யூ. ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட எவ்ரி எலமெண்ட் ஹாவ் அ மைனர் வேல்யூ. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் வேல்யூ இருக்கும். அது எப்படி பார்க்கணும் பாருங்க. மைனர் ஆஃப் 1, இந்த 1ஓட மைனர் வேணும்னா இந்த 1 எந்த ரோ காலம்ல இருக்கோ அதை நம்ம விட்டுறணும். அந்த ரோ காலம் 2 எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூ பார்க்கணும். அதான் அதோட மைனர். இப்போ எந்த வேல்யூ தெரியுது நமக்கு? 7 தெரியுது. இப்போ மைனர் ஆஃப் 1 இஸ் 7. மைனர் ஆஃப் 1 இஸ் 7. சரி, அப்போ மைனர் ஆஃப் 3 போகும். 3 எங்கே இருக்குது? 3 ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் காலம்லையும் இருக்குது. அப்போ அந்த செகண்ட் காலமையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் க்ளோஸ் பண்ணுறேன்னா மீதி இங்கே என்ன இருக்குது? -5. அப்போ மைனர் ஆஃப் 3 இஸ் -5 வருது. சரி, அடுத்தது -5 போகணும். மைனர் ஆஃப் -5 இஸ், இப்போ -5 எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் காலமில் செகண்ட் ரோல். அது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிருக்கேன். எந்த நம்பர் நமக்கு தெரியுது? 3. அப்போ அது 3 தான் அதோட மைனர். அடுத்து மைனர் ஆஃப் 7 இஸ், இந்த 7 பாருங்க, 7 இருக்கிற ரோ காலம் எலிமினேட் பண்ணிருக்கேன் 1. அப்போ ஒரு மைனர் வந்து 1ன்னு சொல்லுவாங்க. மைனர் ஆஃப் 7 இஸ் 1ன்னு வந்துடுச்சு. சரி, இதுதான் மைனர்மா. இப்போ வெரி சிம்பிள். இப்போ மைனர் கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணுறோம்? To eliminate the row and column in which the corresponding element present. இப்போ 1ஓட மைனர் வேணும்னா 1 எந்த ரோ காலம்ல இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிடணும். அது ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டா மீதி இருக்கிறதா என்னது? அதோட மைனர் வேல்யூ. பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு, எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கிற எலமெண்ட் தான் அதோட மைனர். அப்போ ஒரு எலமெண்ட்டோட மைனர் வேணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ரோவிங் காலமையும் ஒமிட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற நம்பர் பாருங்க, தட் இஸ் த மைனர் வேல்யூ. அவ்வளோதான். அப்போ 3க்கு அப்படி தான். 3 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஒமிட் பண்ணிட்டேன், மீதி என்ன? -5. அந்த மாதிரி பார்க்கறதா மைனர். சரி, அப்போ 2/2க்கு இப்படி பார்த்துட்டோம். அப்போ 3/3க்கு பார்த்தா என்ன சார் வரும் அப்படின்னா, 3/3 வந்து நமக்கு இங்கே 2/2ல we have only 4 elements. இப்போ 3/3 போகிறப்ப there are 9 elements இருக்கும். அப்போ 9 elements நம்ம அதில் பார்க்கணும். சரி, அது எப்படின்னு பார்த்துடலாம். I have written a 3/3 matrix. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு 3/3 matrix எழுதிருக்கேன். I have written a 3/3 matrix. ஓகே, இப்போ இதில் எவரி எலமெண்ட்டோட மைனர் நான் பார்க்க போகிறேன். மைனர் இஸ் நத்திங் பட் என்னது? எலிமினேட் ரோ அண்ட் காலம் இன் விச் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ப்ரெசன்ஸ். அதான் நமக்கு மைனர். அந்த எலமெண்ட் நம்பர் இருக்கிற ரோவிங் காலமே விட்டுட்டா மீதி இருக்கிற எலமெண்ட்ஸில் அது ஒரு மைனர் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ பாருங்க, நான் இப்போ ஃபர்ஸ்ட் 3க்கு போகிறேன். மைனர் ஆஃப் 3 ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, 3 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டோம். மீதி என்ன இருக்கு? 2 5 1 0. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுங்க. இதுதான் அதோட மைனர். புரியுதுங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் லீடிங் டயகனல் 2 × 0 0. அடுத்து செகண்ட் டயகனல் 1 × 5 5. என்ன பண்ணு? சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ என்ன வருது? -5. அப்போ அந்த -5 தான் அந்த 3யோட மைனர் வேல்யூ. சரி, இப்போ அடுத்து எல்லாம் பண்ண போகலாம். 1 எங்க இருக்கு? 1 பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம்லேயும் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ விட்டுருங்க, செகண்ட் காலம் விட்டுருங்க. அப்போ மீதி எந்த எலமெண்ட் தெரியுது? 2 5 4 0. ப்ராப்பர் ஆர்டர்ல எழுதணும். இப்போ மைனர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுற பாருங்க, இந்த ரோ காலம் ரோ விட்டுரும். ஃபர்ஸ்ட் ரோல வருது 1, செகண்ட் காலம் அது ரெண்டு எலிமினேட் பண்ணுங்க. 1 எந்த ரோல இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல. எந்த காலம்ல இருக்கு? செகண்ட் காலம்ல. ரெண்டு எலிமினேட் பண்ணிடணும். மீதி இருக்கிற எலமெண்ட் இருக்கணும் 2 5 4 0. புரியுதுங்களா? இப்போ கிராஸ் பண்ணுங்க. 2 × 0 0. ஏன்னா எப்போது லீடிங் டயகனல் தான் மல்டிப்ளை பண்ணணும். 2/2 டிட்டர்மினன்ட் எப்படி எவாலுவேட் பண்ணுறது? ABCD இருந்தா ஃபர்ஸ்ட் AD, அடுத்தது BC. BCயும் செகண்டாக மல்டிப்ளை பண்ணும், ADயும் ஃபர்ஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் AC ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது BD செகண்டு. அப்போ என்ன பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ -BC, AD - BC. மைனர் ஆஃப் 1 பார்க்குறோம். மைனர் ஆஃப் 1க்கு என்ன பண்ணுறோம்? 1 இருக்கிற ப்ரெசென்ட் ஆகிருக்கிற காலமையும் ரோ எலிமினேட் பண்ணுறோம். மீதி இருக்கிற 2 5 4 0 எடுத்துட்டோம். அப்போ இங்கே 2 × 0 0. ஃபர்ஸ்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து செகண்ட் டயகனல் 4 × 5 20. என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு -20. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? செகண்டோட மைனர் கிடச்சிச்சு. அடுத்து தேர்டு 2ஓட மைனர் பார்க்குறோம். 2 எங்கே இருக்குது? இந்த தேர்டு காலமில் ஃபர்ஸ்ட் ரோல இருக்குது. அது ரெண்டு எலிமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுப்பா 2 2 4 1 இருக்கு. அப்போ மைனர் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 2 4 1 வரும். அப்போ ஈக்குவல் என்ன வரும்? 2 × 1 2
4 into 2 8 சப்ட்ராக்ட் பண்ணாலும் -6 அப்போ இதான் மைனர். அப்போ ஃபர்ஸ்ட் ரோட மைனர் கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் ரோக்கு வரும். இப்போ செகண்ட் ரோல 2 இருக்கு. இந்த 2 மைனர் எப்படி கண்டுபிடிக்குது? 2 பிரசன்ட் ஆகிற ரோ காலமை விட்டு 2ங்கிறது இந்த பர்டிகுலர் 2 என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ரோ இந்த காலமை விட்டுருவோம். அப்போ என்ன இருக்கு 1 2 1 0 1 2 1 0 வரும். அப்போ என்ன பாருங்க 0 -2 ஈக்குவல் டு -2. இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம 9 11க்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். மைனர் ஆஃப் அகெயின் நெக்ஸ்ட் 2 ஈக்குவல் டு அப்போ நீங்கள் எலமெண்ட் எழுதிக்கலாம். இது வந்து A21 இது A22 கூட எழுதிக்கலாம், தப்பில்லை. ரைட், அப்படி போட்டாலும் ஈஸி தான். அப்போ இந்த 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த காலம் இந்த ரோவையும். அப்போ 3240 நம்ம எடுப்போம். 3240. இப்போ கால்குலேட்டிங் 3 into 0 0 which is equal to -8 which is equal to -8 கிடைச்சிருக்கு. அடுத்து மைனர் ஆஃப் 2க்கு அப்புறம் என்ன இருக்கு நம்மள்ட்ட 5 இருக்கு. இப்போ மைனர் ஆஃப் 5 வருவோம். மைனர் ஆஃப் 5 எங்க இருக்கு? 5 வந்து லாஸ்ட் காலம் தேர்ட் காலம் செகண்ட் ரோல இருக்கு. அப்போ 3141 வரும். 3141 இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3 - 4 ஈக்குவல் டு -1 கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனர் ஆஃப் 4 இங்கே 4க்கு மைனர் ஆஃப் 4 ஈக்குவல் டு இந்த 4 ப்ரெசென்ட் இருக்க காலம் ரோ விட்டுருங்க. அப்போ 1 2 2 5 வரும். 1 2 2 5 ஆன்சர் என்ன வரும்? 5 - 4 வந்து என்ன கிடைக்கும்? 5 - 4 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது மைனர் ஆஃப் 1 ஈக்குவல் டு இந்த 1 எங்க இருக்கு? செகண்ட் காலம் தேர்ட் ரோல இருக்கு. அப்போ 3 2 2 5 எடுக்கணும். 3 2 2 5 இப்போ எவாலுவேட் பண்ண கிடைக்கும் 15 - 4 ஈக்குவல் டு 11 வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் என்ட்ரி 0 இந்த தேர்ட் ரோலையும் தேர்ட் காலமுக்கு அதை விட்டுருங்க. இப்போ மைனர் ஆஃப் 0 ஈக்குவல் டு எலிமினேட்டிங் தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 1 2 2 வரும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுங்க. 6 - 2 6 - 2 ஈக்குவல் டு 4. இவ்வளோ தான் மைனஸுக்கு ரொம்ப ஈஸி. மைனர் என்ன? அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இருக்கிற ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் 4 எலிமெண்ட்ஸ் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டிங்கன்னா அதான் மைனர். ஓகேங்களா? சிம்பிள் திங். இது பண்ண ஒரு 3/3 கொடுத்தா மைனர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம என்ன கான்செப்ட் போகிறோம்? கோஃபேக்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் கோஃபேக்டர்? கோஃபேக்டருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மைனர் வேல்யூக்குலாம் ஒரு சைனை மாற்றுவோம், அவ்வளோதான் கோஃபேக்டர். கோஃபேக்டர் என்னது? இந்த மைனர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சைன் மாற்றுவோம். அது எப்படி சைன் மாற்றுவோம்? இந்த பிளேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி சைன் மாற்றுவோம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ கோஃபேக்டர் இஸ் நத்திங் பட் சைன்டு மைனர்னு சொல்லுவாங்க. என்னது? சைன்டு மைனர்ஸ். அப்போ மைனஸ்க்குலாம் நம்ம ஒரு சைன் அலாட் பண்ணோம்னா அது பேர் தான் என்னது? கோஃபேக்டர்ஸ். அதனால தான் கோஃபேக்டர்ஸ் நத்திங் பட் சைன்டு மைனர்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படி அந்த சைனை மாற்றுறது அப்படின்னு இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்கலாம். ஓகே, இப்போ கோஃபேக்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதோட வேல்யூஸை பார்க்க போகிறோம். அந்த மேட்ரிக்ஸோட இந்த மைனஸோட கோஃபேக்டர் வேல்யூ பார்க்க போகிறோம். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட கோஃபேக்டர் வேல்யூ. இப்போ பாருங்க, இது ஒரு மேட்ரிக்ஸ். அதோட மைனஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். there are 9 elements, therefore corresponding 9 minus we have calculated here. இந்த 9 minus நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 9 கோஃபேக்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கோஃபேக்டர்ஸ் எப்படின்னு பாருங்க. கோஃபேக்டராக என்ன சொன்னேன்? சைன்டு மைனர். இந்த மைனருக்குலாம் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சைனை நம்ம அலாட் பண்ணோம்னா அதான் சைன்டு மைனர்னு சொல்லிட்டோம். சரி, cofactor is equal to signed minor. இந்த சைன் எப்படி நம்ம அலாட் பண்ணுவோம் அப்படின்னா, மைனஸ் வந்து நம்ம அந்த கிடைச்ச வேல்யூஸ் தான் அப்படியே எடுத்துப்போம். சைன்டுனா அந்த சைன் எப்படி கொடுப்போம்னாக்க, இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே, ஒரு நம்பர் ஏஐஜேனா சைன் எப்படி வரும்னா -1/i+j இன்ட்டு மைனர் ஆஃப் ஏஐஜே, அந்த மைனர் வேல்யூ இன்ட்டு மைனர் ஆஃப் ஏஐஜேன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? என்னது? அந்த மைனர் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணோம்? -1/i+j போட்டு என்ன சைன் வருதுன்னு பார்ப்போம். இது ப்ளஸ்ஸோ இல்லை -1 வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மைனர் கூட நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு நம்பர் இருக்குது, 3 இருக்குது. இந்த 3யோட பிளேஸ் வேல்யூ என்ன நமக்கு பாருங்கள். மேட்ரிக்ஸோட பிளேஸ் வேல்யூ பார்த்தா அது A11 A12 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல இருக்கு. இங்கே வாங்க, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் ரோல செகண்ட் காலம். இது என்ன இருக்கு? செகண்ட் ரோல தேர்ட் காலம்ல. இங்கே பாருங்க, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். இது என்ன இருக்கு? தேர்ட் ரோ தேர்ட் காலம்ல இருக்கு. இப்போ INJ இஸ் நத்திங் பட் 1 1 I1 J1, இங்கே I1 J2, இங்கே I1 J3.
அப்போ இது கூட நமக்கு சப்ஸ்டிட் பண்ணணும் பவரில். அது கூட அந்த மைனர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது அதோட கோஃபேக்டர் வேல்யூ. நல்லா பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு I1 J1 அப்போ என்ன வரும் உங்களுக்கு 1 + 1 2 -1 power 2 -1 power I plus J. இப்போ -1 power 1 + 1 2 வரும். அப்போ -1 power 2ங்கிறப்ப மைனஸோட பவரில் ஈவன் நம்பர் வந்தால் அந்த மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து இங்கே வருவோம். இங்கே என்ன இருக்குது 1 2 இருக்குது. இந்த செகண்ட் எலமெண்ட் போனோம்னா அதோட பிளேஸ் வேல்யூ 1 2. இங்கே I1 J2ன்னு வருதா. இப்போ ஐக்கு 1 ஜேக்கு 2 போடுங்க. அப்போ 1 + 2 3ன்னு வரும். அப்போ -1 power 3ன்னு என்ன வரும் -1ன்னு வரும். அடுத்த பிளேஸ்க்கு வாங்க 1 3 1 + 3 என்னது 4. ஈவன் நம்பர் பவரில் வரப்போ என்ன ஆகிடுது ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து இங்கே வாங்க 2 + 1 3 ஆட் நம்பர் பவரில் வரப்போ என்ன ஆகிடும் மைனஸாக மாறும். 2 + 2 4 ஈவன் நம்பர்னா என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். 2 + 3 5 ஆட் நம்பர்னா மைனஸ் ஆகிடும். 3 + 1 4 அப்போ என்ன ஆகிடும் ஈவன் நம்பர் ப்ளஸ் ஆகிடும். 3 + 2 5 அப்போ என்ன வரும் மைனஸ். 3 + 3 ஈவன் நம்பர் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா மைனருக்கு இந்த சைன் தான் நம்ம அலாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எதெல்லாம் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், அப்புறம் இந்த மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃபிஃப்த் எலமெண்ட், அப்புறம் 7th எலமெண்ட், 9th எலமெண்ட். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆட் பிளேஸில் இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன வரும் சேம் சைனதே வரும். அப்போ ஆட் பிளேஸில் உள்ளதுக்கெல்லாம் நீங்கள் சைன் மாற்ற வேண்டியது இல்லை. அப்போ இந்த ஈவன் பிளேஸில் வருது பாருங்க 2, அப்புறம் என்னது 4, அப்புறம் என்ன வருது 6. புரியுதுங்களா? இதோடதெல்லாம் வந்து சைன் மாற்றணும். செகண்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், சிக்ஸ்த் பிளேஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது 8th பிளேஸில் இருக்கலாம் சைன் மாற்றணும். அப்போ பாருங்கள் எதெல்லாம் மாற்றணும் செகண்ட் நம்பருக்கு சைன் மாறும். அப்போ கோஃபேக்டர் நம்ம அப்படியே போய்க்கலாம். இதெல்லாம் மைனர். அப்போ கோஃபேக்டர் என்ன இருக்கும் கோஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த மைனர் அப்படியே கோஃபேக்டர் மாதிரி மாறுங்க. இந்த மைனருக்கு என்ன ஆயிடுச்சு கோஃபேக்டர் ஆஃப் 3. இதெல்லாம் இப்போ கோஃபேக்டராக மாறும்போது எப்படி மாறும் பாருங்களேன். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் மைனர்லேருந்து கோஃபேக்டர் வரப்போகுது. அந்த மைனர் கண்டுபிடிச்சது கூட சைனை மட்டும் நம்ம அலாட் பண்ணோம்னா அது கோஃபேக்டராக மாறிடும். பாருங்க இப்போ கோஃபேக்டர் ஆஃப் 3னா என்ன வரும் 3 வந்து ப்ளஸ்லேயே தான் இருக்கும். அப்போ ஆஸ் இட் இஸ் மைனரும் கோஃபேக்டரும் 3க்கு 1 தான். அதுபோல் செகண்டுக்கு மைனரும் கோஃபேக்டரும் இந்த பிளேஸ்க்கு. அப்போ செகண்ட் தான் மைனஸ். இப்போ 1ஓட கோஃபேக்டர் மைனர் வந்து என்னதுக்கு -20. அப்போ கோஃபேக்டர் வரப்போ இது கூட ஒரு சைன் மைனஸ் ஆகும். அப்போ இதோட மைனஸ் ஆஃப்னு வந்து +20ன்னு மாறிடும். புரியுதுங்களா? அடுத்ததுக்கு போகிறோம் 2க்கு என்ன ஆகும் ப்ளஸ்ன்னு வருது. அப்போ சைன் சேஞ்ச் ஆகாது. அப்போ இது கோஃபேக்டர் மைனரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து தேர்டுக்கு வரும். இது ஃபோர்த் எலமெண்ட்னா 2. இந்த 2க்கு என்ன வருது மைனஸ். அப்போ இந்த எலமெண்ட்டோட கோஃபேக்டர் மைனரும் வேரி ஆகும். இதோட கோஃபேக்டர் வரும் +2ன்னு வரும். ஏன்னா அது கூட ஒரு சைன் வரும் மைனஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் ஆஃப்னு போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும். அடுத்து இந்த எலமெண்ட்டுக்கு வரும். இப்போ இதோட கோஃபேக்டர் என்ன வரும் 2க்கு இந்த 2 எங்கே இருக்குது ப்ளஸ். அப்போ இதோட கோஃபேக்டர் மைனரும் வேரி ஆகாது. அப்போ இங்கே -8னா அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் 4ஓட கோஃபேக்டர் பார்க்குறோம். இந்த 4க்கு என்ன சைன் மாறுமானா மாறாது. சிட்டிஸ் அப்படியே தான் வந்துடும். சரிங்களா? அப்போ 2க்கு பார்த்தா 5 பார்க்குறோம். சரி 5க்கு என்ன வரும் உங்களுக்கு சைன் மாறும். இங்கே சைன் மாறப்பாங்க ஆசிட்டிஸ் என்ன இருக்குது ப்ளஸுக்கு மைனஸ் போட்டுருக்கு. மைனஸ்னா என்ன கிடைக்கும் -3 -4 இப்போ என்ன ஆகிடும் +1 மாறிடும். அடுத்து 4 இந்த 4க்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா என்ன உங்களுக்கு சைன் மாறுமானா மாறாது. அப்போ கோஃபேக்டரும் மைனரும் ஒரே மாதிரி இருக்கு 1 தான். அடுத்த எலமெண்ட் 1 வரப்போ என்ன ஆகும் சைன் மாற்றணும். சைன் மாறினா என்ன இருக்கும் கோஃபேக்டர் ஆஃப் 1. இப்போ கோஃபேக்டர் 1னா இங்கே என்ன இருக்குது +11 இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு மைனஸ் வரும். அப்போ இந்த ஆன்சரில் என்ன வரும் -11 வந்துடும். சரிங்களா? அடுத்து 0க்கு சைன் மாறாது. அப்போது அதே தான் வரும். இதோட கோஃபேக்டர் அதே தான். அப்போ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. கோஃபேக்டரும் மைனரும் சைடில் மட்டும் தான் வேரி ஆகும். அப்போது மைனர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மைனருங்கிறது அந்த எலமெண்ட் இருக்கிற ரோ காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூக்கு டிட்டர்மின் 2/2 டிட்டர்மின் போட்டால் வரதான் மைனர். இப்போது அந்த மைனருக்குலாம் நம்ம என்ன சைன் மாற்றணும். எப்படி மாற்றணும் ஃபர்ஸ்ட் ஒன்று மாறாது, செகண்ட் ஒன்று சைன் மாறும், தேர்ட் ஒன்று அப்படியே இருக்கும், ஃபோர்த் ஒன்று சைன் மாறும், ஃபிஃப்த் ஒன்று அப்படியே இருக்கும், சிக்ஸ்த் ஒன்று சைன் மாறும், 7th ஒன்று அப்படியே இருக்கும், 8th ஒன்று சைன் மாறும், 9th ஒன்று வந்து சைன் மாறுது. அப்போ இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுருங்க, அடுத்து சைன் மாற்றுங்க, நெக்ஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுங்க, அடுத்து சைன் மாற்றுங்க, அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த மைனர்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகிடும் கோஃபேக்டராக மாறிடும். இதுதான் நமக்கு கோஃபேக்டர். சரிங்களா? சிம்பிள் திங். இப்படி தான் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதோட மைனரும் கோஃபேக்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும்.